வர மாதிரி ரியல் மேட்ரிட் தீயான பெர்ஃபார்மன்ஸை தெரிக்க விட்டாங்கன்னே சொல்லலாம். நேற்று நடந்த ரியல் மேட்ரிட் வர்சஸ் ரியல் சோசிடட் அவ்வளோ ஒரு நல்ல டீம் தான். பர்ஃபார்மன்ஸ் ரியல் மேட்ரிடோடது டாப் நாச் அந்த அளவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் எம்பாப்பே 3 கோல் ஸ்கோர் பண்ணிட்டாரு. நேற்று அவரோட ஹேட்ரிக்கை பார்க்க முடிஞ்சது. பெல்லிங்கம் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஒர்க் ரேட் வேற லெவல். மனுஷன் 6 yard பாக்ஸில் ஆப்பரண்ட் ஹாஃப்ல டிஃபெண்ட் பண்ணி பால் எடுத்து அதை வினிசியஸ் ஜூனியர் செட் பாஸ் கொடுத்து கோல் அடிக்க வைக்கிறாரு. வேற மாதிரி விட்ட பாலை எடுத்து டிஃபெண்ட் பண்ணி அதை கோல் ஸ்கோர் பண்ண வைக்கிற மனுஷன் ஒருத்தன் மாஸ் காட்டிட்டானே சொல்லலாம். அதுவும் வால்வர்டேவை டோனி க்ரூஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜோஸ் மோரினோ. வேற மாதிரி நேற்று பிளே நல்லாவே இருந்தது. சூப்பராக விளாண்டாங்க. எம்பாப்பே பிரிச்சுட்டாரு. வினிசியஸ் ஜூனியர் கோல் டேப்பின் பண்ணாரு. கோல் வேற லெவலில் அடித்தாங்க. என்னத்தான் பயங்கரமான வெற்றியை பதிவு செஞ்சதாலும் அவங்களால க்ளீன் ஷீட்டை வைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னே சொல்லலாம். நேற்று கொனேட்டை டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த பாலை க்ளோஸ் பண்ண போய் மறுபடியும் அவர் கால் பட்டே ஒரு செட் பாஸ் அமைஞ்சு அவங்க ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் லைன் 4-1 இந்த மேட்சை வெற்றியை பதிவு செஞ்சாலும் க்ளீன் ஷீட் வைக்க முடியாத ஒரு சங்கடமான விஷயமா தான் இருக்குது. நீங்கள் ரியல் மேட்ரிடோட இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி பல ஃபுட்பால் நியூஸை நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.